உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் முச்சக்கர வண்டி சங்கங்களுக்கு விலையை குறைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழில் ரீதியான முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் வெலிபென்னகமுல பிரதேசத்தில் 2 தோழிகள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டதாக வெலிபென்னகமுல நகர காவலர் தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்பில் சேர மாணவர்களிடம் 88 கோடி ரூபாய் பெற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறை அனுப்பிய சமனை எதிர்த்து MRM நிறுவனர் பாரிவேந்தல் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாரதிய ஜனதா எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெறுப்புக்கு எதிராக இந்தியாவை ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று போரில் வெற்றி பெறுவோம் என காங்கிரஸ் MP எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி புருனே நாட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். உலங்கு வானூர்தி கடலில் விழுந்த விபத்தில் மாயமான 3 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்து வருகின்றது. திமுகவிற்கு தற்போது எதிரிகள் அதிகம் இருப்பதாகவும் லோக்சபா தேர்தலை போன்று சட்டசபை தேர்தல் கூட்டணி சுமூகமாக அமையும் சூழல் இல்லை என அமைச்சர் KN நேரு பேசியுள்ளார். சிகாகோவில் முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்துரையாட உள்ளார். புதிய கல்வியாண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பித்திருக்கின்றது. தலைநகர் பாரிஸில் நூற்றுக்கணக்கான வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் வணிக வளாகத்தின் திறப்பு விழாவில் குவிந்த மக்கள் ஒரு பொருள் கூட விடாமல் 1/2 மணி நேரத்தில் கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதில் ஆயிரக்கணக்கானோர் பலியானதுடன் 250க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றுள்ளார்கள். சீனாவில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது பேருந்து மோதியதில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. கனடா எல்லையை வழியே அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக நுழையும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வட அமெரிக்க எல்லை பாதுகாப்புத்துறை புள்ளி விவரங்களின் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளுக்காக மெட்ரோ பயண கட்டணம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையுடன் இந்த கட்டணம் பழைய விலைக்கு திரும்புவதாக பாரிஸ் தெரிவிக்கின்றது. பிரெஞ்சு தீவான மார்டின்கியூவில் இருந்து சால்துக்குள் விமான நிலையத்துக்கு புறப்பட தயாரான தம்பதியினர் இருவர் 107 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கனடாவில் கல்வி கற்க வந்துள்ள சர்வதேச மாணவர்கள் வாரம் ஒன்றுக்கு 24 மணி நேரம் மட்டுமே பணி செய்ய அனுமதி என கனடா அரசு முடிவு செய்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் சிறைப்பிடித்து சென்ற பிணை கைதிகளை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. உக்ரைனில் கார்கிவ் நகர விளையாட்டு அரங்கின் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 47 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் மர்ம நபர் தனது உடலில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்ததில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு ஜானிக் சினர் முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் நியூயார்க்கில் நடைபெற்று வருகின்றது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு ரஷ்யாவின் டெனிஸ் மெட்வெடேவ் போர்த்துகல் வீரர் நுனேர் போர்ஜரை எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து வீரர் டிராப்பர் செக்குடியரசின் தோமஸ் மெச்சாதை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகின் இளம் கிரிக்கெட் பணக்கார வீரர் ஒருவர் இப்பொழுது தற்சமயம் வெளியாகியுள்ளார். இந்திய அணியின் இளம் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ள இவர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் குமார் மங்களம் பிர்லாவின் மகன் ஆவார். ஆரியமான் விக்ரம் பிர்லா என்ற பெருமையை பெற்றிருக்கும் இவர் இந்தியாவின் இளம் கிரிக்கெட் வீரரின் பணக்கார வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி,
வணக்கம்.